ஒட்டோவாவில் இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றை கொடூரமாக கொலை செய்த இலங்கை இளைஞன் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளது. கடந்த வருடம் ஒட்டோவாவில் இலங்கையைச் சேர்ந்த குடும்பத்தை கத்தியால் குத்தி கொலை செய்த 20 வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் தனுஷ்க விக்ரமசிங்க என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தில் தாய், 4 பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர் உள்ளிட்ட 6 பேர் குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஒட்டாவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தம்மீது சுமத்தப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகளை இலங்கையரான சந்தேக நபர் டி சொய்சா ஏற்றுக்கொண்டுள்ளார். கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சொய்சா 19 வயதான சர்வதேச மாணவராக இருந்தார். அவர் ஒட்டாவாவின் பர்ஹேவன் புறநகர் பகுதியில் வசித்த விக்ரமசிங்க குடும்பத்தினருடன் அவர்களின் வீட்டின் அடித்தளத்தில் வசித்து வந்தார். நண்பர் என்ற ரீதியில் கற்றல் செயல்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான சொய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்துடன் தங்கி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலை இடம்பெற்ற தினத்திலேயே சந்தேக நபரான சொய்சா கைது செய்யப்பட்டார். மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணம் இல்லாதது போனமையால் கொலையை செய்ய எத்தனித்ததாக ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். கொலையை நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எவ்வித கற்றல் செயற்பாடுகளும் தொழிலும் இன்றி இருந்த சந்தேக நபர் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் வன்முறையின் அளவு திகைப்பூட்டும் கொடூரமான பேய்த்தனமானதாக காணப்படுவதாக வழக்கினை விசாரித்த ஒட்டாவா நீதிமன்றத்தின் நீதிபதி கெவின் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணை முழுவதும் டி சொய்சா அமைதியாக அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது தனது இந்த செயலுக்கு மிகவும் வருந்துவதாகவும் தான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளியான டி சொய்சா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் ஒரு சமூகத்தை பதற வைக்கும் வகையில் கொலை நடத்தப்பட்டதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் நீதிமன்றத்தின் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிலிப்ஸ் வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார். கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளமையால் சந்தேக நபருக்கு பிணையற்ற வகையில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.